எல்லாம் அல்ல பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க இன்றைக்கு தேவாதி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பாடல், தேவனை துதித்து ஒரு பாடல், ஆவியானவர் தாமே என் உள்ளத்தில் இறங்கி என்னை நிரப்பி இந்த செய்தியை கொடுக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு சிறு ஜபத்தோடு இந்த செய்தியை ஆரம்பிப்போமாக. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளு இயேசு நாயகா. மாம்ச சிந்தனை போக்கும் இயேசு நாயகா, உம் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உம் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு, இயேசு நாயகா. ஆமென். இயேசுவானவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக. உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? திட்டவட்டமாக தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த பூமியை தேவன் ஒழுங்குபடுத்தினார். இருள் நிறைந்த இந்த பூமியில் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். பகலையும் இரவையும், சூரியனையும் நட்சத்திரனையும் சந்திரங்களையும், ஆகாய விரிவையும் கடலையும், வெட்டாந்தரையும் நீர்நிலைகளையும், செடி கொடிகளையும், ஊர்வன பரப்பன நீந்துவன போன்ற சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் அத்தனையும் படைத்து கடைசியாக தமது சாயலிலே ஒரு மனிதனை படைத்தார். அந்த மனிதன்
தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையையும் ஏற்படுத்தினார். பின்பு அவர்களை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதையெல்லாம் கீழ்ப்படுத்தி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அநேக விருட்சங்களை உண்டு பண்ணி அவன் புசிப்பதற்கு அநேக கனிகளையும் கொடுத்து ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தார். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கனி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். நீ இந்த கனியை புசித்தால் தேவனை போலாவா என்று நயவஞ்சகமாக பேசி அவனை வஞ்சித்தான். அவனுடைய வஞ்சகமான போதனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கண்களின் இச்சையால் இழுப்புண்டு அந்த கனியை புசித்தான். விளைவு, தோட்டத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், அந்த தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டான். எனவே இச்சையில் விழுந்து, கண்களின் இச்சையில் விழுந்து, சாத்தானின் வார்த்தையை நம்பி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த மனிதனால் இன்றைக்கு மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டது. மரணம், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் என்பது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டது. ஜீவகாலமாக நித்தியமாக வாழ வேண்டிய அந்த மனிதன் மரணத்தை சம்பாதித்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மனிதன் மூலமாக, கீழ்ப்படியாமையின் மூலமாக இந்த உலகத்திற்கே வந்தது. இந்த கீழ்ப்படியாமை என்பது மிக ஒரு துயரமான ஒன்று. Disobedience to God's words is a tragedy, terrific tragedy. கீழ்ப்படியாமை மிகவும் துயரமான ஒன்று. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவோ பலுகி பெருகிவிட்டார்கள். உலகம் வானத்து நட்சத்திரங்கள் போல எங்கள் பலுகி பெருகுகள் என்று சொன்னதை போல இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். எத்தனைக்கெத்தனை எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் பெருகி இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாவமும் பெருகி போனது. பாவம் பெருகி போனது. இதைத்தான் நம்முடைய வேதாகமத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கே தெளிவாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது கடைசி காலத்தில், இது கடைசி காலம், இந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தமா இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையில் உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரமுள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு தேவ அன்பை இழந்து இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் எழுதப்பட்டது அப்படியே நடக்கிறது. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை. காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. தேவாதி தேவன் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் படைத்தார், உண்மைதான். ஆனால் கண்களின் இச்சையையும் மாமிசத்தின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையும் அவர் உண்டு பண்ணவில்லை. அது சாத்தானால் உண்டு பண்ணப்பட்டது. அதுக்குத்தான் இன்றைக்கு மனிதன் அடிமையாகி கிடக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அவரால் படைக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. சங்கீதம் 148 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினியும் கல்மழையும் உறைந்த மழையும் மூடு பனியும் பெரும் காற்றும் அவர் சொற்படி செய்கிறது. ஆனால் மனிதன், யோனா தீர்க்கதரிசியில பார்க்கிறோம், கடவுளை அறிந்த மனிதன், கடவுளுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய மனிதன், அவன் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய இஷ்டப்படி நினிவேக்கு போக வேண்டிய மனிதன் தர்ஷீசுக்கு போகிற கப்பலிலே ஏறி அவன் பயணம் பண்ண ஆரம்பித்தான். விளைவு என்ன தெரியும். வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், அதன் விளைவு என்ன என்று. ஆனால் தேவன் ஆமனுக்கு செடியை கட்டளையிட்டார், அது கீழ்ப்படிந்தது.
அதிலே உள்ள சிறு பூச்சியை கட்டளையிட்டார், அதுவும் கீழ்ப்படிந்தது. யோனாவை தவிர எல்லாமே கீழ்ப்படிந்தது. இப்படித்தான் இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு மனதில்லை, கீழ்ப்படிவதற்கு மனதில்லை. அது கீழ்ப்படிதல் என்றால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிவது. இந்த கீழ்ப்படிதல் என்பது உண்மையான அன்பின் அடிப்படையில் வருவது. ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அல்லது சுயநலத்தின் காரணமாக வருவது அல்ல கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் உண்மையான அன்பின் காரணமாக. தேவன் நம்மை நேசித்தார், நம்மை தேடி வந்தார், நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை, அப்படிப்பட்ட தேவாதி தேவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கவில்லை, அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எப்படி நாம் அவரிடம் அன்பு காட்டுவது? இந்த கீழ்ப்படிதல் என்பது உண்மையான அன்பின் அடிப்படையில் வருவது. படைத்தவராகிய தேவாதி தேவனை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவரால் படைக்கப்பட்டவரிடத்திலும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லாரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு அடிமை எஜமானு கீழ்ப்படிவது போல் அல்ல. அது எப்படிப்பட்ட உறவு? பிதா தகப்பன். இந்த உலகத்திற்கு தேவாதி தேவன் தகப்பன், நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகள் என்ற உணர்வு அடிப்படையிலே, ஒரு உறவு அடிப்படையிலே நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். God is our father, we are all his children. எனவே நாம் அனைவரும் அவருடைய புத்திரர்கள். உலகமே ஒரு குடும்பத்தை போன்றது, குடும்பத்தை போன்றது. தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் சகோதரனை பகைத்தால் என்ன பயன்? தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தன் சகோதரர்களை பகைக்கிறார்? உலகத்தில் எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான், சகோதர சகோதரிகள். பகைத்தால் கொலைபாதகர். இப்படிப்பட்ட பாவத்தை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பின் அடையாளங்கள் என்ன? 3 அடையாளங்கள் இருக்கு. பெர்ஃபெக்டிங் லவ். பெர்ஃபெக்டிங் லவ்வுக்கு 3 உதாரணங்கள், 3 அடையாளங்கள். 1 கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை, அவர் மீது ஒரு நம்பிக்கை. 2வது ஹானஸ்டி, நேர்மை, பண்பு, நேர்மையான பண்பு. 3வது ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ், மகிழ்ச்சியோடு, உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி உணர்வோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நிர்பந்தத்தின் காரணமாக அல்ல. தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நேர்மையுடன் வாழ்ந்து முழு மகிழ்ச்சியோடு அவருக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனிடத்தில் நாம் கட்டும் அன்பு, உண்மையான அன்பு. The disobedience leads to dishonesty. The dishonesty and disobedience separates us from the love of God. Disobedience and dishonesty turns our hearts away from God. பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கீழ்ப்படியணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையான மகிழ்ச்சியோடு கீழ்ப்படியணும். இதுதான் நம்ம 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த அன்பை குறித்து தான் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. 5வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். So if we obey God's words, God's commands, we love his children. அவருடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனிடத்தில் அன்பாய் இருப்பது என்பது அவருடைய வார்த்தைகளில் பிரியமாய் இருப்பது. வார்த்தை, அவருடைய வார்த்தை எங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த கையிலே வேதாகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை பிரியமாக வாசித்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வேத புத்தகம் நம் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள், தேவன் மீது அன்பில்லாதவர்கள், தேவனை நம்பாதவர்கள், பண்பற்றவர்கள் இந்த வேத புத்தகத்தை எப்படி வாசிப்பார்கள்? அல்லது கிறிஸ்தவனாயிருந்து ரட்சிக்கப்படாதவன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் வேத புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தால் எப்படி வாசிப்பான்? ஏதோ ஒரு கதை புத்தகத்தை போல, ஒரு வரலாற்று புத்தகத்தை போல வாசிப்பான். நான் ஒரு நண்பரிடம் ஒரு புறஜாதியார், அவர் இயேசுவை அறியாதவன், அவ்வளோ ஒரு வேதாகமத்தை கொடுத்து இதை வாசியுங்கள் என்று சொன்னேன். அவர் அடுத்த நாளே என்னிடம் வந்து திருப்பி கொடுத்து என்ன வாசித்து முடித்து விட்டேன் என்று சொன்னார். என்னய்யா ஒரே நாளில் வேத புத்தகத்தை வாசிட்டீங்களா? அதில் என்ன இருக்குது? அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அது என்னையா நிறைய வரலாறு போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, கதை போட்டிருக்காங்க, ஓமை ஓமானங்கள் போட்டிருக்காங்க, வேறு என்ன இருக்குது அதில்?
கடகடன்னு வாய்த்து முடிச்சுட்டேன் ஒரே நாளில் இருந்தாங்க அப்படின்னு திருப்பி தந்துட்டாரு. அந்த வேத புத்தகத்தின் அருமை அவருக்கு புரியவில்லை. அதில் என்ன எழுதி இருக்கு? அது தேவனுடைய வார்த்தை, நமக்கு ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு அன்போடு ருசித்து அவர் படிக்கவில்லை. எனவே ஒரு வளர்ச்சி அடையாத அல்லது உண்மையான அன்பில்லாத மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை கடைப்பிடிப்பது மிகவும் கடினம் என்று சொல்லி அதை ஒதுக்கி தள்ளி விடுகிறான். இதெல்லாம் யாருங்க இந்த காலத்தில் நம்ம நடக்க முடியுமா? அதன்படி ஏதோ எழுதியிருக்கு, அவ்வளோதான். இதுபடிலாம் நடக்கணும், அது கடவுளால் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியாத காரியம். இப்படி சொல்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அதை ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவன் மீது உண்மையான அன்புள்ளவன் வேத புத்தகத்தை எப்படி வாசிக்கிறான் தெரியுமா? ரசித்து ருசித்து வாசித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கிறான். தான் உண்மையான அன்பு, பெர்ஃபெக்டிங் லவ். ஏன்னா கடவுள் இந்த வேத புத்தகத்தினுடைய அந்த வார்த்தைகளுடைய அருமையை பற்றி சங்கீதம் 119 வாசித்து பாருங்க. நான் பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டிலே அவருடைய வார்த்தை எனக்கு கீதமாய் இருக்கிறது. பரதேசியாய் தங்குகிற வீடு இந்த உலகம். இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவனுக்கு கீதம் போல் இருக்கிறதா, பாட்டு பாடணும் போல இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கிறதா, இன்பமா இருக்கிறதா. பாருங்க, தேனிலும் மிகுந்த மதுரமாய் இருக்கிறது, இப்படிலாம் எழுதப்பட்டு இருக்கிறது. 119 சங்கீதம் முழுவதுமே, ஒரு சில வசனங்களை தவிர எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை குறித்த ஒரு அதிகாரம். தயவுசெய்து வாசித்து பாருங்க. எனவே அந்த பரிசுத்த வேதாகமத்தில் அன்பு செய்து அதை ரசித்து ருசித்து வாசித்து அதை கடைபிடிக்கிற மனிதன் உண்மையான அன்புள்ளவன். உண்மையான அன்பு, பெர்ஃபெக்டிங் லவ் என்பது எப்படி நம்ம அந்த தேவன்கிட்ட அன்பு காட்டுறதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். தேவனிடத்தில் நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு நம்ம எப்படி இன்றைக்கு வெளிப்படுத்துகிறோம்? ஏதோ கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, ஆராதனையில் கலந்து கொள்வது, உபவாச கூட்டங்களில் கலந்து கொள்வது, அல்லது வேறு கன்வென்ஷன் கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் இந்த கூட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்து கொள்வது, இப்படி மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை கடைப்பிடிப்பது, பண்டிகைகளை கொண்டாடுவது, இதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நாம் மிகுந்த ஒழுக்கமுள்ளவன் என்று நம்மை நாமே மற்றவர்களுக்கு பறைசாற்றிக் கொள்ள அது உதவி செய்கிறது. ஒழுக்கமானவன் என்று பிறரிடத்தில் காட்டிக்கொள்ள உதவுமே தவிர இயேசு கிறிஸ்து காட்டிய அதே அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? Don't try to show your honesty by following the religious activities, but try to show your love to others like Jesus Christ. இயேசு எப்படி அன்பு செய்தார் ஜனங்களை பாருங்க. பாவிகளிடத்தில் போய் அவர் உட்கார்ந்தார், அவர்களை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார், ஆனால் பாவிகளை நேசித்தார், அயக்காரோடு கலந்தார். ஒரு வேசி, ஒரு உபச்சார ஸ்திரீ, அவளிடம் பேசி அவளை மாற்றினார். எல்லாரையும் அன்பு செய்தார். ஏதோ நல்லவங்கிட்ட மட்டும் பழகிறது இல்லை, பாவம் செய்கிறவங்கிட்டையும் பழகினார். அவங்கள மனம் திரும்ப செய்தார், அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றினார். இதுதான் இயேசுவின் அன்பு. நம்முடைய மத சடங்கு சம்பிரதாயங்களை கடைத்து போட்டு சுயநல ஒழுக்கத்தோடு நாம் இருப்பது மட்டும் தேவனிடத்தில் நாம் காட்டும் அன்பு இல்லை. தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். பசித்தவனுக்கு உணவை கொடு, தரித்திரவனுக்கு உதவு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு. இப்படித்தான் நம்ம உபவாசம் செய்யணும். அதுவும் எழுதியிருக்கு வேதாகமத்தில், எப்படி நான் உண்மையான உபவாசம் செய்யணும்னு. உபவாசம் என்பது ஏதோ கர்த்தாவை 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 என்று அதோ கூக்குரலிட்டு புலம்புவதல்ல உபவாசம். ஏழைகளுக்கு உதவ வேண்டும், இதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். இதுதான் உண்மையான உபவாசம். இப்படிப்பட்ட செயல்களை செய்து நம்மை சுற்றியுள்ளவர்களை, பிறரை அன்பு செய்யும் பொழுது தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். அதுதான் அந்த 1 யோவான் 5 அதிகாரத்துடைய உண்மையான சத்தியமே அதுதான். எனவே பாரம்பரிய மதச்சடங்குகளை பின்பற்றுவது மிகவும் பாரமானது. அது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. அன்றைக்கு யூதர்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கடைபிடித்துக் கொண்டு அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள் அந்த யூத ஜனங்களை. வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்களெல்லாம் இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அது இந்த ஜனங்களுக்கு ஒரு சுமப்பதற்கு அரிய ஒரு பாரமாக இருந்தது. அதை கடைபிடிக்க முடியவில்லை அவர்களால். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வேத பாரகர்கள்லாம் உங்களுக்கு
சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவர்களை தொடமாட்டார்கள் என்று வேத பாரங்களையும் பரிசைகளையும் சுட்டி காட்டி பேசுகிறார். சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வேதம் வாசிக்கணும், நிற்கணும், கோயிலுக்கு போகணும், ஒழுங்காக போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளணும், எல்லாம் சரிதான். ஆனால் அது சொல்படி நடக்கிறார்களா? அவங்க செய்ய மாட்டாங்க, போதிச்சிருவாங்க. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் அப்படி போதிச்சிடுறாங்க, நான் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அது பெரிய பாரம். அந்த பாரத்தை அவங்களால சுமக்க முடியல. இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொன்னார், the love lightens the burden and brings solace. உண்மையான அன்பு, தேவனிடத்தின் அன்பு நம்முடைய பாரங்களை குறைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த மத சடங்குகள் அல்ல, மத சம்பிரதாயங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே இளைப்பாறுதல் தர முடியும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் ரிசீவ் ஃப்ரம் மீ. என்னிடத்தில் கேளுங்கள், நான் கற்றுத்தருகிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இது அந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களைப் போல சுமையானது அல்ல, பாரமானது அல்ல, லகுவானது. அது என்ன நுகம்? எப்படிப்பட்ட நுகம்? அது அன்பின் நுகம். மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற நுகம், பாவிகளுக்காக தன்னுடைய உயிரையே, தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற நுகம். இப்படிப்பட்ட நுகத்தை நீங்கள் சுமந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டோட இளைப்பாறுதல் இது அந்த நியாயப்பிரமாண சட்டங்களில் சொல்லப்பட்ட அந்த இதை போல அல்ல, சுமையான பாரம் போல அல்ல. இது இலகுவானது. அன்பு செய்வது இலகுவானது. ஒரு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அன்பா பேசுறது கஷ்டமா உங்களுக்கு? பக்கத்தை நேசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா? தன் சகோதரனை நேசிக்கிறது கஷ்டமா? தன் சகோதரன் ஒரு அன்பான வார்த்தையை பேசுவது கஷ்டமா? நம்ம சுற்றியுள்ளவரோட அன்பாக பழகுவது உங்களுக்கு கஷ்டமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்கள். அவன் அயோக்கிய பைய, அவன் ஒன்றும் குடியார பைய, அவன் ஒன்றுக்கு உதவாதவன், அவன் விளங்க மாட்டான், இப்படி சாபம் போடாதீங்க. அவனை நேசிச்சு அவன்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து காட்டி அதே அன்பை அவருடைய காட்டுங்கள். அவன் கண்டிப்பாக மனம் திரும்புவான், இயேசுவை அறிந்து கொள்வான், இயேசுவை அவனும் நேசிக்க ஆரம்பிப்பான். நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ மதம் வளர்ச்சி அடையாதற்கு காரணம் வெறும் போதகத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது. ஏதோ பிரசங்கம் பண்ணுங்க சொல்றாங்க. போய் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் மாறிடுவாங்களா? மாட்டாங்க. இயேசு காட்டி அன்பை உணர்த்துங்கள், காட்டுங்கள். கஷ்டப்படுறாங்களா? பக்கத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்களா? உதவி செய்யுங்க. ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வருவாங்க, மூக்கு முட்டை பிடிச்சிட்டு பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு வருவாங்க. வெளியில் ஒரு பிச்சைக்காரன் ஐயா அப்படின்னு கேட்பான். 10 ரூபா 10 பைசா போட மாட்டாங்க. தெருவில் ஒரு கீரை விற்றுட்டு போக ஒரு பொம்பளை, அவர் 10 ரூபா சொல்கிற கீரையை 5 ரூபாய்க்கு கேட்பாங்க. இதெல்லாம் யார்? கிறிஸ்தவங்களே கேட்குறாங்க. கிறிஸ்தவங்க இப்படிலாம் கேட்காதீங்க, தாராளமாக கொடுங்க. வஸ்திரம் இல்லாதவனை பார்த்தா வஸ்திரம் கொடுங்க, உங்கள் துணி அவனுக்கு கொடுங்க. தரித்திரனாக இருக்கிறதுக்கு பசிச்சா அவனுக்கு சோறு போடுங்க. நல்ல உதவி செய்யுங்க. அந்த ஏழைகளுக்கு அன்பு செய்கிறது தான் நம்முடைய தேவனுடைய அன்பு இருக்கிறது. பிறரை நேசிப்பது தான் உண்மையான அன்பு. இயேசுவின் நுகம் அன்பின் நுகம், தனக்காக அல்ல பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற நுகம். இயேசுவானவர் இன்னைக்கு சத்தியம் என்னன்னா 1 யோவான் 5:5 வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதுதான் சத்தியம். சரி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி அதை எப்படி நான் நம்புறது? நீங்க நிறைய பேர் நம்புறது இல்லை. என்னைய தேவனுடைய குமாரன், கடவுள் ஒருத்தர் தானுங்க. அவருடைய குமாரன்னா அவருக்கு எப்படி ஒரு பிள்ளை இருக்கும்? குமாரன் சொல்றீங்களே, அப்போ அவர் எப்படி குமாரன்? மனுஷனா தானே பிறந்தாரு, தேவனுடைய குமாரன் எப்படி நம்புகிறது? இப்படி நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அவிசுவாசத்தோடு நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிப்பது எப்படி? அதாவது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உபாகமம் 19 அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளால் அது உறுதிப்படுத்தப்படும்.
இன்னைக்கு எல்லாமே அப்படிதான், கோர்ட்லேயும் அப்படிதான். யாரையாவது ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டினா அவன் குற்றவாளின்னு தீர்க்கிறதுக்கு 2 அல்லது 3 சாட்சி சொன்னா தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று உறுதிப்படுத்துவதற்கு 3 சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். 3 சாட்சிகள். இந்த 3 சாட்சிகள் என்னன்னு பார்ப்போமா? 1 தண்ணீர், 2 ரத்தம், 3 ஆவி. இந்த 3 சாட்சிகள் இங்கே பூலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் எப்படி சாட்சி ஆச்சு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்க. தண்ணீர், அதாவது இயேசு கிறிஸ்து 30வது வயதுல ஊழியத்துக்கு வாரார். வரும்பொழுது யோவான் ஸ்நானம்னு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அப்படியே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அது பிதாவினுடைய சத்தம், இவன் என் நேசகுமாரன், இவனை நான் பிரியமாய் இருக்கிறேன். மேலே இருந்து சத்தம் போடுறாரு பிதா, என் நேசகுமாரன், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அப்படியே அந்த பரிசுத்த ஆவி வந்து ஒரு புறா வடிவத்தில் ஒரு தோள் மேலே வந்து உட்காரு. இது சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. இது பார்த்துருக்காங்க, உண்மையான சாட்சி. அடுத்தது ரத்தம். யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ரொம்ப உலகமே இருளாயிற்று. அவ்வளோ இருள் சூழ்ந்து விட்டது, கார் இருள். அது சிலுவையில் அறையப்படும் போது அந்த தேவாலயத்துள்ள திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள். 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று 100க்கு அதிபதிகள் இதை கண்டு சொன்னார்கள். இதுதான் சாட்சி. 3வது ஆவி. யோவான் 15:26 வசனம். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் போக போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், போய் உங்களுக்கு ஒரு தேற்றவராளைய ஆவியை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அந்த பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவியானவர் அவர்களது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னு சொன்னார். இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தார். அந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு அதே ஆவி இன்றைக்கு நமக்குள் இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் பயப்படுவதற்கு திரும்பவும் பயப்படுவதற்கு உள்ள ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகார உடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே நம்ம கூப்பிடலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் சாட்சி. இது பூலோகத்தில் சாட்சி. பரலோகத்தில் சாட்சி வந்து 3. 1 பிதா, 1 வார்த்தைனா சுதனாகிய இயேசு கிறிஸ்து, 3வது பரிசுத்த ஆவி. பிதா சுதன் பரிசுத்த ஆவி. பூலோகத்தில் தண்ணீர் ரத்தம் ஆவி. இதை நாம் வாசித்து நாம் இதை நம்புகிறோம், இதை விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். என்னை காண்கிறவன் என்னை படைத்தவரை, என்னை அனுப்பியவரை காண்கிறான், பிதாவை காண்கிறான். யோவான் 12:45. யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. 5:12 குமாரனையுடையவன் ஜீவனையுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகா நித்திய ஜீவனை அடையும்படியாய் நமக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூறும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறான். அவர் காட்டிய அன்பை நாமும் காட்ட வேண்டாமா? எனவே தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை பொய்யராக்குகிறான். தேவனுடைய குமாரன் உங்கள் இதயத்தில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்க இந்த சாட்சி உங்களுக்கு இது உண்மையான சாட்சி. இல்லை, இதை நம்பல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை பொய்யராக்குகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை பொய்யராக்குகிறீர்கள். அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஹானஸ்டி இல்லை, ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ் இல்லை. அவங்க இஷ்டப்படி வாழ்கிற மனிதர்கள், தன் சுய இஷ்டப்படி தேவனை நம்பாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை நாம்
அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். எனவே முடிவாக நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு சத்தியத்தினுடைய ஆழமான கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்லி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மேற்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பாவம் அவனை மேற்கொள்ளாது என்று உறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நாம் தேவனை அன்பு செய்கிறானால் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். படைத்த தேவனை அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிற நாம் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் அன்பு செய்யவில்லை என்றால் என்ன பயன்? உண்மையான பக்தி என்பது வெளிப்புறத்தில் அல்ல, தன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிக்கும் இயேசுவின் அன்பை நாம் நிலைநாட்டுவோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அவரே மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவன், அவரே நித்திய ஜீவன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடேன். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே அகிலம் படைத்தவர், உண்மை தேவனே உலகத்தை ஜெயிப்பவர். அன்பின் தேவனே அகிலம் படைத்தவர், உண்மை தேவனே உலகத்தை ஜெயிப்பவர். அல்லேலூயா
அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சத்தியத்திற்காக கொடாகொடி நன்றி அப்பா. கொடுக்கப்பட்ட நேரத்திலே இதோ இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்று, உலகத்தை அவரை என்று வேற ஒருவரால் உலகத்தை ஜெயிக்க முடியாது என்ற சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த கொடுத்த அருமையான நேரத்திற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அப்பா தேவாதி தேவனையும் அப்படி குமாரன் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு அவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியும் நேசித்து விசுவாசித்து நடந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். இந்த ஜெயத்தை கொடுக்கிற ஜெயத்தை நீங்கள் தாமே அவர்களுக்கு தர வேண்டும் என்று எல்லாமல்ல மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.